பிரபாஸ் கதவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மக்களவை தேர்தலில் INDIA கூட்டணி வெற்றி பெற்றால் பிரதமர் யார் என்பது குறித்து ஜூன் 1ஆம் தேதி ஆலோசிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. TNPSC குரூப் 4 தேர்விற்கான ஹால் டிக்கெட் இணையதளங்கள் வாயிலாக பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அறிவித்துள்ளது. மீண்டும் சொல்கிறேன், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ஒரு தீவிரமான இந்துத்துவவாதி என அண்ணாமலை பேட்டியளித்துள்ளார். நடிகர் சிம்பு தக் லைஃப் திரைப்பட படப்பிடிப்பில் ரசிகர்களை சந்தித்த வீடியோ சமூக வலைதளத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது. ரூபாய் 1,40,000 கோடி முதலீட்டில் பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தியில் திராவிட மாடல் அரசு சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாட்டின் திருச்சியில் உள்ள கொள்ளிடம் ஆற்றுப்பாலத்தில் சாலை தடுப்பில் இளைஞர் ஒருவர் ஆபத்தான முறையில் மோட்டார் சைக்கிளில் ஓட்டுவதை காட்டும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவலானதையொட்டி கண்டனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. லேப்டாப்புக்கு சார்ஜர் போடும்போது மின்சாரம் பாய்ந்து பெண் டாக்டர் பலியான விவகாரம் அயனாவரம் விடுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்பட்ட வாகன தணிக்கையில் விதிமீறல் கண்டறியப்பட்டு ரூபாய் 1,10,00,000 அபராதம் வசூல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நெல்லையில் மழையால் சேதமடைந்த நெற்பயிர்களுக்கு இயற்கை பேரிடராக கருதி நிவாரணம் வழங்க வேண்டுமென முதல்வருக்கு அப்பாவு கடிதம் எழுதியுள்ளார். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு இடையிலான ரயில் சேவை நாளை காலை 9:30 மணி முதல் மதியம் 3 மணி வரை பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. காங்கிரஸ் பிரமுகர் மரணம் குறித்து 32 பேருக்கு காவல்துறை அழைப்பாணை விடுத்துள்ளது. எடை குறைப்பு சிகிச்சையில் மரணம் ஏற்பட்டதால் மருத்துவமனையின் உரிமம் ரத்து செய்தது செல்லாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மதுவிலக்கை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் நடப்பாண்டு மாணவர் சேர்க்கை இன்று வெளியானது. தரவரிசை பட்டியல் மற்றும் சிறப்பு பிரிவினருக்கான கலந்தாய்வு நாளை தொடங்குகிறது. சென்னை ஆலப்புழா இடையே ரயிலில் பயணிகள் மீது தாக்குதல் நடத்திய சம்பவத்தில் மேலும் 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்தியாவிலேயே உயர்கல்வியில் சிறந்து விளங்கும் தமிழ்நாடு என தமிழ்நாடு அரசு பெருமிதம் கொண்டுள்ளது. நெல்லை மாவட்ட மீனவர்கள் 9வது நாளாக கடலுக்கு செல்லவில்லை. 1500க்கும் மேற்பட்ட ஃபைபர் படகுகள் கரையோரங்களில் நிறுத்தப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருகே அரசு வேலை வாங்கி தருவதாக ரூபாய் 16 லட்சம் மோசடி செய்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மழை குறைந்ததால் விவேகானந்தர் மண்டபத்திற்கு படகு சேவை தொடங்கியுள்ளது. கன்னியாகுமரி செல்லும் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர். T20 தொடர் கிரிக்கெட்டில் தென்னாப்பிரிக்காவை வெஸ்ட் இண்டீஸ் ஒயிட் வாஷ் செய்தது. T20 கிரிக்கெட் விளையாடும் விதத்தையே நீங்கள் மாற்றியுள்ளீர்கள் என காவ்யா மாறன் பாராட்டியுள்ளார். இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டர் ஒன்றுக்கு $100.75 டீசல் லிட்டர் ஒன்றுக்கு $92.34 விற்பனையானது. தமிழ்நாட்டில் 8 இடங்களில் சதமடித்த வெயில். அதிகபட்சமாக சென்னையில் 105 டிகிரி வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 5 நாட்களில் கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கான சாதகமான சூழல் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம்.